நம்ம சான்றோருடைய பிறவியை பாட இருக்கிறோம். கோவில்களின் நடைகளை திறந்து வைத்தார். சரி, எல்லா சமுதாய மக்களும் போய் சாமியை கும்பிடுங்க. மக்களே, என்ன இழுபட்டா வீட்டுல பெண் எடுத்ததுனால நீங்க தள்ளி வைக்க வேண்டாம். சரி, இன்றையில இருந்து அவன் உங்களுக்கு மூத்த குடியாள் மகன், குடிமகன். சரி, உங்களுக்கு நல்ல முடி வெட்டுவான், நல்ல ஸ்டெப் வெட்டுவான், டிஸ்கோ வெட்டுவான், கோடு போடுவான், ரோடு போடுவான், ரோடும் போடுவான், ரோடும் போடுவான், அடிச்சு போகுது. ஆமா, அந்த மல்லனுடைய கழுத்துக்குள்ளே கிடந்த கருக்கு பட்டைங்க நமக்கு. சரி, அவர் கழுத்திலே போட்டிருந்த தங்க பூநூல் நமக்கு. ஆமா, நம்ம சான்றோர்கள் நாடார்கள் இன்னைக்கு பூநூல் போடணும். சரி, என்ன பூநூல்? தங்க பூநூல் போட வேண்டும். தங்கத்தினால் ஆன பூநூல் அணிய வேண்டும். எங்க தாத்தா தங்க பூநூலை போட்டுக்கிட்டு தான் தென்காசிக்கு பஸ் ஏறி போனார் மகிழ்ல இருந்து. சரி, லாஸ்ட் சீட்ல பஸ்ல இருந்திருக்காரு. திரும்பி வந்தாரா? அப்படி அதத்தான் சொல்ல போறேன். சரி, பக்கத்துல சீட்ல இருந்தவன் இப்படி மேலுங்கீழ தாத்தாவை பாத்துருக்கான். ஆமா, பெரியவற்ற வசமா கிடக்கு. சரி, பூ போல கைய கொடுத்து ஆத்துட்டான், தங்க பூநூல் ஆத்துக்கிட்டான். சரி, கடைசியில ஆளு வெற ஆளாதான் வீட்டுக்கு வந்தாரு. வெற ஆளா வந்துட்டாருல, ஆளை விட்டுட்டாங்க. சரி, அப்படி ஆயி போச்சு. ஆமாமா, அதனால பூநூல்னாலே கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு வேண்டாப்பா நீங்க போடுங்க பாரு. இப்ப நம்ம பூநூலே போடுறது இல்லையே, இப்ப நாடார்கள் போடலையே. ஆனா எங்க ஊர் பக்கத்துல ஒரு 4 பேர் போட்டிருக்காங்க. MKVK, சரி, MSPV, இன்னும் 2 பேர் பேருக்கு நம்ம வச்சு இன்னும் 2 ஆட்கள் போட்டிருக்காங்க. ஒரு 4 பேர் பூநூல் போட்டிருக்காங்க நம்ம நாடார்கள். சரி, அந்த கருக்கு பட்டையை நமக்கு, வெற்றி சங்கு நமக்கு. ஆமாமா, அவன் பூநூல் நமக்கு. சரி, இந்த செட்டிமார்கள் அடிச்சிட்டு சங்கு எடுத்து ஊதுவானா, அதுவும் நமக்கு பாண்டிமார்கள் இந்த செட்டிமார்கள் நமக்கு அத்தனையும் கொடுத்தார்கள். சரி, அங்கிருந்து வரும்போது பழைய இழுபட்டான் ஓடி வந்தான். ஓடி வந்து நம்ம அண்ணன் 5 பேர்ல மூத்தவன் காளிமுத்த வீட்டுல கொண்டு போய் விருந்து வச்சான். சரி, இழுபட்டானுடைய மகள் சுந்தரிய மனம் முடித்தான். மனம் முடித்து ஏன் மனம் முடிச்சான்? ரொம்ப திறமையான பையங்களா இருக்கானே. சரி, நம்ம மகளை வீட்டுல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம சம்பந்த வழி ஆகிடலாமே. ஆமா, என்று காளிமுத்துக்கு அவன் மகா சுந்தரியை கல்யாணம் செய்து வைத்தான் இழுபட்டான். சரி, அப்படி செய்து விட்டு தம்பி அண்ணன் பார்த்தான். ஐயா இழுபட்டானே, மாமா பெண் உங்க வீட்டுல இருக்கட்டும். சரி, என் தம்பிமார்கள்ட்ட சொல்லிட்டு மேல தாளத்தோட உங்க மகளை கூட்டு போறேன் அப்படின்னு தம்பிமார்கள் கிட்ட வந்தான். சரி, தம்பி என கல்யாணம்னா என்னடா கல்யாணம் வர்றா, என்னடா உனக்கு கல்யாணம்னு கேட்டாங்க. சரி, இழுபட்டா மாமா மக சுந்தரிய நான் கல்யாணம் செய்திருக்கிறேன். அட பைத்தியக்காரா, உனக்கு பெண்ணே கிடைக்காதா? சரி, போய் போய் இழுபட்டா வீட்லயா நீ பெண் எடுத்த? ஆமா ஐயா, இங்க பக்கத்துல வராத, இங்க பக்கம் இருக்கிற தூரநிலை தள்ளி இருங்க. ஓ தள்ளி, தம்பி நீங்கள் எங்க எங்க சென்றாலும் உங்க நிழல் போலே நான் வருவேன் என்றார். சரி, சரி நம்ம அம்மா கிட்ட போவோம். ஆமாம்மா, காளியம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம். சரி, என்று புட்டாபுர கடதிலே வருகிறாரே காளி மகள் வந்து நின்று அதே சொல்வார். வார்த்தை சொல்ல கேளா. புட்டாபுர காட்டுக்கு வந்தாங்க. சரி, அப்ப அம்மா கேட்டா, மக்களே என்னம்மா 5 பேர் இருக்கிறீங்க. சரி, இவன் ஒரு 2 பேர் எங்கப்பா அப்படின்னா. ஆமையா, மதுரை மாநகரத்துல பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில காவல் செய்யும் போது, ஆமா, பாண்டிய மன்னன் மண்ணை சுமக்க மாட்டேன் நாங்க சொன்ன வகைக்கு. சரி, 2 பேரை யானைக்காலால் எதிர்விட்டான் என்றார்கள். ஆமையா, காளியம்மா ஆக்ரோஷத்தோடு சூலாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு என் பிள்ளைகளை கொண்டவரை பழிக்கு பழி வாங்கி வருவேன் என்று. சரி, மதுரை மாநகரத்திலே பாண்டியனுடைய அரண்மனையிலே வந்து பழிக்கு பழி கேட்கும் போது, ஆமாமா, பாண்டிய மன்னன் சொன்னார், அம்மா உன் பிள்ளைகள் 5 பேர்ல ஒருத்தனுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி, என் மகா டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. டாக்டருக்கு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு காரணமே மந்திரி தான். சரி, மன்னன் சொன்னா மந்திரி கிட்ட கேட்கும் போது என் மகா வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, என் மகளை உன் பையன் கல்யாணம் பண்ணி தர்றேன்னா. சரி, சரி அவங்க சம்பந்த வழியில வர்றா, நம்ம என்ன பேசுறது? பேச முடியாதம்மா, முடியாது என்று புட்டாபுர காட்டுக்கு வந்தாள் காளியம்மா. சரி, மக்களே 4 பேர் ஒன்னா நிக்கிறீங்களே, அவன் மூத்தவன் ஏண்டா தனியா போய் நிக்கிறான்? எதற்காகமா தனியாக நிக்கிறான்? அவன் இழுபட்டா வீட்டுல பெண் எடுத்ததுனால. சரி, நாங்க அவனை இனத்தோட சேர்க்காம தள்ளி வச்சிருக்கிறோம். அவனை தனியாக நிக்க வச்சிருக்கிறோம். மக்களே என்ன இழுபட்டா வீட்டுல பெண் எடுத்ததுனால நீங்க தள்ளி வைக்க வேண்டாம். சரி, இன்றையில இருந்து அவன் உங்களுக்கு மூத்த குடியாள் மகன், குடிமகன். சரி, உங்களுக்கு நல்ல முடி வெட்டுவான், நல்ல ஸ்டெப் வெட்டுவான், டிஸ்கோ வெட்டுவான், கோடு போடுவான், ரோடும் போடுவான், ரோடும் போடுவான். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல 3 கோடு போட்டு வச்சிருக்கான் ஒரு பையனுக்கு. சரி, அது தலையில போட்டு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உருவத்திலையும் போட்டு வச்சிருக்கான். சரி, பிற ஒரு பையனுக்கு உடம்புற மாதிரி வெட்டிடுவான். அவன் தலைக்கு கீழே 5 குடும்பம் தங்கிக்கலாம். கீரி பிள்ளடக்கா சைடுல முடிய காணாது, மேல அப்படி ரவுண்ட் கட்டி நிக்கி செண்ட மேலத்து பையங்களுக்கு மாதிரி. சரி, அப்படியும் வெட்டுவான். சில பேருக்கு பம்ப பரட்டா பாப்பா குட்டி சிரட்டை. சரி, ஆமா, முன்ன மட்டும் முடி இருக்கு, பின்னால முடி இருக்காது.
அது நம்ம மூச்சா குடியாள் மகன் குடிமகன் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு முடி வெட்டுமா. ஆமாமா. அவனுடைய மனைவி மருத்துவச்சி. ஆமா. சரி. உங்க மனைவிமார்களுக்கு அவன் மனைவி அண்ணன் மனைவி மருத்துவம் பார்ப்பார். சரி. மருத்துவம். அந்த கால குடிமகன் வந்தா தான் ஒரு வீட்டுல குழந்தை பிறக்கும். இப்ப ஆஸ்பத்திரி. சரி. அவன் ஆரம்பிச்ச அன்னைக்கே 10 மாசம் ஆஸ்பத்திரி தான். அது காளி கொடுத்த வரம். சரி. என்ன வரம்? காளி கொடுத்த வரம். சரி அம்மா. என்னம்மா? உன் வீட்டுல பிள்ளைகளே. சரி. உங்க வீட்டுல ஒரு நன்மை காரியம் துன்மை காரியம் 4 பேர் வீட்டுல நடந்தாலும் மூத்த குடியாள் மகன் அண்ணன் மூத்தையும் இல்லையா, அவனுக்கு முத பங்கு கொடுக்கணும். சரி. இன்னைக்கு ஒரு இறந்த வீட்டுல முத பங்கு. அந்த கால இறந்தவருடைய பிள்ளை சபையில அழுதுகிட்டு போகும்போது அழாத சனமும் அழுதுருமா. சரி. முடிய தலையை விரிச்சு போட்டு ஏதோ ஒரு படத்துல ஒரு ஆள் அழுவாருன்னு சொல்லுவாங்க, அப்படி அழுதுகிட்டு போவாங்களாம். சரி. இப்ப இறந்தவர் பிள்ளை அழுகிறதுக்கு வெக்கப்படுறான். ஆமாமா. இறந்தவர் பிள்ளை அழுகிறதுக்கு வெக்கப்படுறான். ஆமாய்யா. மூத்த குடியாள் மகன் குடிமகன் நாடி நரம்புகள் முறுக்கேற. சரி. 2 சங்கை கையில பிடித்து அவன் வீட்டுல வச்சு அழுகிற சத்தம் பிரேதத்தை மையானக்கரையில கொண்டு இறக்கி வைக்கிற வரைக்கும் உயிரை கொடுத்து அழுகிறது மூத்த குடியாள் மகன் குடிமகன். சரி. இறந்தவர் பிள்ளை அழுகிறது, ஐயா ஐயா எனக்கு எவ்வளவு தேடி வச்சியாரு பேட்டியறேனாலும் கேளாது. கிடையாது. ஐயா உமக்கு நான் எப்படி பார்த்தேன், என்ன இப்படி தெருவுல விட்டுட்டு தனியா போறீரேனாலும் கேளாது. அதுவும் கிடையாது. இவன் அழுகிற சத்தம் தான் இறந்தவர். தனியா போறேன்னா கூட கூட்டிட்டாமா போக முடியும். எப்படி சொன்னாலும் அவர் கூட்டு போக மாட்டாரு, அவருக்கு கேட்காது. சரி. அந்த குடிமகன் அழுகிற சத்தம் தான் கேட்கும். அப்படி கல்யாண வீட்டுல இறந்த வீட்டுல முதல் பங்கு. சரி. அப்படி அவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டும். ஆமாமா. ஒரு இறந்தவர் பிள்ளை அந்த காலத்துல 3 நாள் கழிச்சு புது வேஷ்டி கட்டுவார். சரி. 15 நாள் 16 நாள் கழிச்சு கட்டுவார். இவன் அன்னைக்கே புது துணி எடுத்து தலைப்பா கட்டிடுவார். இறந்தவரை குளிக்கல தூக்கி வைக்குமே நல்ல சருன்னு 1 மீட்டர் துணி கழிச்சு தலையில கட்டியாகும். சரி. அந்த காலம் இப்ப கூட்டிட்டு போய் வேஷ்டி, ஐயா நீ வேட்டி துண்டு எடுத்தாங்க, நல்ல வேட்டி எடுத்தாங்க, பேரு சொல்லணும். சரி. ஏடியா 350 ரூபாய்க்கு ஒரு வேஷ்டி ஒரு துண்டு அன்னைக்கே கட்டிடுறாங்க. சரி. அது போல அப்படி துன்ப காரியங்கள்ல நிறைய அவருக்கு பங்கு இருக்கு. ஆமாமா. கல்யாண வீட்லயும் முதல் பங்கு இருக்கு. சரி. சாஸ்தாவுக்கு தேங்காய் அடிக்கன்னு 21 தேங்காய் அடிச்சு கொண்டு வருவான். பொண்ணுக்கு காப்பு கட்டுதே ஐயாம்மா. சரி. அவன் கையில கட்டிட்டு தான் பெண்ணுக்கு கட்டுவான், ஏன்னா முத பங்கு விடப்படாதான். ஆமா. அவன் கையில ஒரு காப்பை கட்டிட்டு தான் பொண்ணுக்கு கட்டுவார். சரி. அந்த பெண்ணு கையில அரிசி அள்ளி 3 நேரம் அள்ளி போட சொல்வார். தாம்பளத்தை நிறைய அரிசி வாங்கி அந்த அரிசி அவருக்கு தான். அப்படி கல்யாண வீட்டுல நிறைய சடங்குகள் இருக்கு. சரி. அது நம்ம முதல்ல மூத்த குடியாள் மகன் குடிமகனுக்கு. ஆமாமா. அலந்தரம் செய்யும் போது சொக்காரமார்கள் வரிசையில நிப்பாங்க, இவர்தான் முத பெண்ணுக்கு அலந்தரம் செய்வார். சரி. ஏன்னா அதுல முதல் பங்கு விட்டுறப்படாதான். அது காளி கொடுத்த வரம். சரி. நான் சொல்லல, காளியம்மா சொல்லி கொடுக்கற அவனுக்கு இப்படி நீங்க முதல் பங்கு கொடுக்கணும்னு சொல்லி. ஆமா.